ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. விலகும் விழியே விலகாதே உயிரை கதையோட அடுத்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வசுவும் வீட்டில் தயாராகி இருக்க இதுவரை மாப்பிள்ளை பற்றியோ அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் பற்றியோ அம்மாவும் அப்பாவும் எதுவும் கூறவில்லை என்று யோசித்தாள். வசுமா, நாளைக்கு சாயங்காலம் பொண்ணு பார்க்க வராங்களாம். நீ பேங்க்கில் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிவிட்டு சீக்கிரமாக வந்துடுடா. அவங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், கொஞ்சம் வசதியானவங்களும் கூட. உன்னை பற்றி தரகர் மூலமாக கேள்விப்பட்டதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். அதுதான் உடனே நேரில் வந்து பார்க்குறோம்னு சொல்லிட்டாங்க என சீதாலட்சுமி முந்தைய நாள் மகிழ்வுடன் கூறினார். கணேசனும், பின்ன என் பொண்ணை யாருக்கு தான் பிடிக்காது, அவளுக்கு ராஜா மாதிரி தான் மாப்பிள்ளை அமையும்னு சொன்னேன்ல, போகிற இடம் அரண்மனை மாதிரி தான் இருக்க போகுது என பெருமைப்பட்டு கொள்ள அவளும் அப்பாவின் தோளில் சாய்ந்தபடியே, கரெக்ட்பா, இந்த வீட்டு இளவரசி மாதிரியே அங்கேயும் நான் இருப்பேன், நீங்கள் ஹாப்பியாக இருங்கப்பா என்று கூறினாள். இந்த வீடு மாதிரியே வேண்டாண்டா வசுமா, உன்னை உண்மையாகவே நாங்கள் இந்த வீட்டோட இளவரசியாக தான் பார்க்குறோம். ஆனால் அந்த அளவுக்கு சுமையும் பாரமும் உண்மையில தான் இருக்குது. நீ இத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டதை பார்த்தே என் மனசு ஆறலை. இனிமேல் நீ அப்படி இருக்கக்கூடாது என அவர் கண்களை துடைத்து கொண்டதும், அப்பா என்னப்பா, நான் யாருக்கு இதெல்லாம் செஞ்சேன்? இதெல்லாம் கஷ்டம்னு நினச்சாப்பா செய்வாங்க? அதோட ஒரு இளவரசினா அலங்காரம் பண்ணுறது சொகுசாக வாழ்கிறது மட்டும் இல்லைப்பா, அவங்க ராஜ்யத்துக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்கான பொறுப்பும் அவங்க எடுத்துக்கணும்ல, அதை தீர்த்து வைக்கணும் தானே. அப்போ தானே அவங்க சூப்பர் குயின் இல்லையா மம்மி என்று அம்மாவிடம் கேட்க அவரும் கண்ணீரை துடைத்து கொண்டே, உண்மைதான் வசுமா, ஆனால் உன் கூட யாருமே இல்லாமல் நீ தனியாக கஷ்டப்படும் போது என்னால் அதை வெறும் பெருமையாக மட்டும் எடுத்துக்க முடியலையே. எனக்கும் அப்பாவுக்கும் அதுதான் கவலை என்று அவரும் அழத் தொடங்கினார். ஐயோ, என்ன சீதா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு முதல்ல கண்ணத்தோட. ஏன்பா கணேஷா, என்ன இது, உன் பொம்மநாட்டி இப்படி பொசுக்குன்னு கண்ணில் ஜலத்தை இறக்கிடுறா. நீயாவது புத்திமதி சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் அவளுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு டேமை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்க. ஸோ பேட் ஃபார் யூ. நோ, நேக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. ஏண்டிம்மா தாரணி, நீயாவது உன் தோப்பனாருக்கும் அம்மாவுக்கும் எடுத்து சொல்லப்படாதோ? நான் சொன்னால் அவள்லாம் எங்கே மாமி கேட்க போகிறா என சின்னவளும் கிண்டல் செய்தாள். அது சரி, இந்த வீட்டில் இன்னொரு பிள்ளையாண்டான் இருந்தானே, அம்பி எங்கே போனா குழந்த என்று வசு கேட்க, அவன் சதா ஒயரும் கையுமா தான் மம்மி திரியறான். என்னைக்காவது ஒரு நாள் கனெக்ஷன் கொடுக்குறச்ச கருகி போய் முடி நட்டுக்க போகிறது, அப்போ தான் அவன் அடங்குவான் என்றதும் சந்துரு இருவரையும் முறைத்தான். கணேசன் சிரிக்க சீதாவோ, அடி கழுதுங்களா, சேட்டை உங்கள் 2 பேருக்கும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதில் சும்மா இருக்கிற என் பையனை ஏண்டி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உங்களை சந்துரு புடிட்டா ஆவீங்கள என்று மகனிடம் கூற, கணேஷா உன் பொம்மநாட்டியை அடக்கி வை, எனக்கு கோபமாக வருது. உன்னை இன்னும் அடி பேர் சொல்லி கூப்பிட்றீங்க என துரத்த வசு சிரித்தபடியே ஓடி சென்று கணேசனிடம் தஞ்சம் புகுந்தாள். பின்னாடியே வந்த தாரணியும் இடையில் புகுந்து கொண்டு பழிப்பு காட்ட, சந்துருவோ பாருங்கம்மா என்று அம்மாவிடம் புகார் செய்தான். சரி விடுடா குட்டி, அவங்கள நீ கண்டுக்காத என்று மகனுக்கு அவர் வக்காலத்து வாங்க, தாரணியும் ஆமாம் பார்த்துமா, குட்டி பையனில் மடியில் உட்கார வச்சு சோறு ஊட்டு என்று கிண்டல் செய்தாள். ஏய், எனக்கு குட்டி பையனாலும் அவன் உன்னை விட பெரியவண்டி, அந்த நினைப்பு கொஞ்சமாவது உனக்கு இருக்கா என்று மகளிடம் கத்த, அவசரத்தில் பிறந்துட்டாமா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதோட ஃபெயில் ஆகி இன்னும் படிக்கிறான், அப்புறம் இப்படி தான் கூப்பிட முடியும் என்று அவள் விளையாட்டாய் கூற சந்திரவின் முகம் வாடியது. வசுவோ தாரணியிடம், ஏய் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அதை அவனுக்கு ஞாபகப்படுத்தாதன்னு என்று கண்டிக்க, சந்திரவும் விடுக்கா, அவள் உண்மையை தானே சொல்கிறா என மெதுவாக கூறிவிட்டு அங்கிருந்து நகர, தாரணியும் அண்ணா சாரினா என கூறிக்கொண்டே அவன் காதில் வாங்கவே இல்லை. வசு அவனிடம் வந்தவள், சந்துரு இங்கே பாரு, எதுக்குடா அதையே நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணுற, முடிஞ்சதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காதடா என்று தமையனுக்கு அவள் தைரியம் கூறினாள். இல்லைக்கா, நான் மட்டும் அன்றைக்கி அப்பா கிட்ட அடம் பிடிச்சிட்டு சண்டை போடாமல் இருந்திருந்தா அன்றைக்கி அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகியிருக்காது இல்லைக்கா. அப்பாவுக்கு இந்த நிலமை, உனக்கு எவ்வளோ கஷ்டம். அதோட நானும் அந்த அதிர்ச்சியில் படிக்காமல் உங்கள் எல்லாரையும் இன்னும்
சங்கடப்பட வச்சிட்டேங்க்கா. நான் உங்கள் யாருக்குமே உபயோகமாக இல்லாமல் இருக்கேன்ல என்று வருந்தினான். வசுவோ தம்பியின் தோளில் கை போட்டபடி, யார் சொன்னது அப்படின்னு? உன்னோட டேலண்ட் பற்றி உனக்கே தெரிலடா தம்பி. நீ ஒழுங்கா உனக்கு பிடிச்ச விஷயத்தில் கவனம் செலுத்து. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் நீ சூப்பராக வருவ பாரு. உனக்கு நல்ல கைடன்ஸ் இருந்திருந்தா நீ ஆல்ரெடி சூப்பராகவே டெவலப் ஆகியிருப்ப. பட் நான் தான் மற்ற விஷயத்தை பார்த்து உன்னை கவனிக்காமல் விட்டுட்டேன். சாரிடா. ஐயோ அக்கா, நான் ஃபெயில் ஆனதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீங்கள் எல்லாருமே அப்போ எவ்வளோ டென்ஷனில் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. நீ சாரி சொல்லாத, எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா. வசு புன்னகையுடன் கூறினாள். அதே மாதிரி தான் நீயும் நம்ம குடும்பத்தில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணங்கிற மாதிரி இனிமேல் பேசாத. கஷ்டமாக இருக்குடா. நீ சின்ன பையன், உரிமையாக அப்பா கிட்ட வம்பு பண்ணிகிட்டே அன்றைக்கி போனேன். அதில் அவர் கேர்லெஸ்ஸாக இருந்து ரோட் க்ராஸ் பண்ணதில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் அப்பவும் அவருக்கு பட்ட அடியை விட நீ அதை நேரில் பார்த்து எவ்வளோ துடிச்சு போன, பயந்தன்னு நினச்சி தான் இப்போவும் வருத்தப்படுறாரு தெரியுமா? எது நடக்கணும்னு இருக்கோ அது தாண்டா நடக்கும். எல்லா பிரச்சனையும் நம்ம தலையில் தூக்கி போட்டுட்டு காலம் முழுக்க கண்ணீர் விட்டுட்டே இருந்தால் மிச்ச வாழ்க்கை யார் வாழ்கிறது சொல்லு? நமக்கு நடக்கிற எந்த விஷயத்துக்கும் காரணம் இல்லாமல் இருக்காது. எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ. அவன் அப்போதும் மௌனமாகவே இருக்க, வசுவோ, நீ தாண்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுற, அங்கே நம்ம டேடியை பாரேன். அப்பாடி, நம்மளை வேலையாக வாங்கி இம்சை பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டால் இந்த ஜந்துங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஜாலியாக இருக்கிற மாதிரி உட்காந்துருக்காரு பாரு என கிண்டல் செய்ய, கணேசனும், எங்க வசுமா, உன் அம்மா கை சும்மா தானே இருக்குன்னு கீரை ஆஞ்சு தர சொல்லி எப்பவும் வேலை வாங்கிட்டே இருக்கா. இந்த சின்ன குட்டி அட்டை போட சொல்லி வேலை வாங்குது. இந்த கையில் லைட்டாக அடிபட்டிருந்தா இந்நேரம் அந்த வேலையிலிருந்து நான் எஸ்கேப் ஆகியிருப்பேன். நான் பண்ண பாவம் காலடியோடு போயிடுச்சு. கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிருந்து இந்நேரம் ஃபுல் டைம் ஃப்ரீயாக ஜாலியாக நான் இருந்திருந்திருப்பேன். என்னத்தை சொல்ல என அவர் பெருமூச்சு விட்டு சலித்து கொள்ள சீதாவும் தாரணியும் முறைத்தனர். இப்போது சிரிப்பது வசு சந்திரவின் முறையாயிற்று. கணேசனும் புன்னகையுடன் மகனிடம் கூறினார். சந்துரு, நீங்கள் எல்லாரும் எப்போவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அதுவே எனக்கு போதுண்டா. எனக்கு அன்றைக்கி நடந்த விபத்தை பார்த்து நீ பயந்து போய் அதிர்ச்சியாகி நின்னியே. உன் வாழ்க்கை எப்படி பாதையில் நின்றுச்சுன்னு நினைக்கும் போது தான் கவலையாக இருக்கும். எவ்வளோ நாள் நீ அப்படியே இருந்த. ஆனால் இப்போது அதெல்லாம் எனக்கு இல்லைடா. நீ உன் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. என்ன கொஞ்சம் லேட்டாக இருக்குது, அவ்வளோதானே. வீடு சீக்கிரம் முன்னாடி வந்துடலாம். உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக நாங்கள் நினச்சிட்ருக்கோம். எலக்ட்ரிக்கலில் அவனுக்கு தெரியாத வேலையே இல்லைன்னு நீ என்னடா இன்னும் புலம்பிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு விட்றா என்று கணேசனும் தன் மகனுக்கு ஆறுதல் கூறினார். அவனும் புன்னகை புரிந்தாலும் மனது தெளிவுறாமல் அதையே நினைத்து தலை தொங்கியபடியே இருந்தான். வசு அவனிடம் வந்தவள், இங்கே பாரு சந்துரு, கஷ்டப்படுற எல்லா மனுஷங்களாலையும் அதுலேருந்து வெளியில் வர முடியும். அதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக அவங்க மனசை புரிஞ்சுக்கிற அன்பான குடும்பம் இருந்தாலே போதும். அதுவே அவ்வளோ பலம் தரும். பல பேருக்கு அதுதான் இங்கே பிரச்சனையே. ஆனால் உனக்கு நம்ம குடும்பத்தில் அந்த பிரச்சனை இல்லைடா. உன்னை புரிஞ்சுக்க நாங்கள் இருக்கோம். உன் கூடவே எப்போவும் இருப்போம். முடிஞ்சதை பற்றி ஃபீல் பண்ணாமல் எப்போவுமே முன்னாடி போயிட்டே இருக்கணும் சந்துரு. நீ இது வரைக்கும் பார்த்தது மட்டும் இல்லை வாழ்க்கை. அது நமக்கு நிறையா சர்ப்ரைசஸ் வச்சுருக்கும். சில நேரம் அதிர்ச்சியும் கூட தரும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் அதை பார்த்து பயந்து பின்னாடி நம்ம போகக்கூடாது. தப்பில்லாத எந்த விஷயத்தையும் எடுத்து சொல்ல தயங்கக்கூடாது. அது குடும்பம்னாலும் சரி, வெளியிலனாலும் சரி. அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் உன் மனசுக்கு தப்பு இல்லைன்னு படுறது எந்த விஷயத்தையும் நீ செய்ய தயங்காத. தப்புன்னு உன் மனசுக்கு பட்ட எதையும் யாருக்காகவும் நீ செய்யாத. பொண்ணுங்க தெளிவாக இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பசங்க தெளிவாக இருந்தால் அவங்கள நம்பி இருக்கிற எல்லார் வாழ்க்கையும் அழகாக இருக்கும். அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கோ. எவ்வளோ அட்வைசஸ், ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ் நீ எல்லார்கிட்டையும் கேட்டாலும் முடிவு எப்போவுமே உன்னோடதாக தான் சந்துரு இருக்கணும். அப்போ தான் அதில் உனக்கு ஒரு பொறுப்பு வரும். அந்த முடிவும் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் இருக்கணும். எல்லாத்துக்கும் தைரியமாக இருக்கணும். நீ பயப்படுறது, எதை சொல்லவும் கேட்கவோ தயங்குறது, எந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் திணறது, இதெல்லாம் இனிமேல் நீ வச்சுக்கவே கூடாது. நான் இதோ உனக்கு சொல்கிறது இதுதான் கடைசியாக இருக்கணும் சந்துரு.
என் தம்பி இனிமேல் எதுக்குமே இவ்வளோ ஃபீல் பண்ணக்கூடாது. எனக்கு உன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் அதுதான்டா. ஆனால் நீ அதை மாற்றிப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆம்பளை பசங்க கெத்தாக இருந்தால் தாண்டா அழகு என்று இறுதியாக தன் தம்பியின் கன்னம் தொட்டு அவள் கூற, அவனும் புன்னகையுடன் ஆமோதித்து தலையசைத்தான். தாரணியோ, எதுக்காம், என் அண்ணா இப்போவே அழகுதான் இல்லையா அண்ணா என அவள் செல்லம் கொஞ்சம் காக்கா பிடிக்க, அவனும் புன்னகையுடன் வசுவிடம், அக்கா இவளை நம்பலாமா என்று கேட்டான். சின்ன வாண்டுவோ பாவமாக இருவரையும் பார்க்க, வசுவும் போகட்டும் நம்ம தங்கச்சி தானே என்றதும் அவளும் ஜாலியாக ஓடி வந்து இருவரையும் கட்டிக்கொண்டாள். பெரியவர்கள் இவர்களைக் கண்டு மனம் பூரித்தனர். கணேசனோ, சீதா பிள்ளைங்களுக்கு சுத்தி போடுமா என்று கூறினார். முந்தின நாள் நடந்த சம்பாஷணையை நினைத்து சிரித்தபடி அமர்ந்திருந்தாள் வசு. தன் குறைகளையும் கஷ்டங்களையும் கூட விளையாட்டாய் பேசி விளையாடும் இவர்களின் சிரிப்பு மன அமைதியும் இதற்கு மேல் நிலைக்கப் போவதில்லை என பாவம் அவர்களுக்கு அப்போது தெரியவில்லை.